ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாவு புளிக்க வைக்காமலேயே நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி தான். அரிசி சேர்க்காம ரெடி பண்ணியிருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அதாவது பொட்டாசியம், அயன் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்திருக்கிற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்புலேயுமே உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது. இது பிளட்டில் இருக்கிற சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், டைஜஷனுக்காக இருக்கட்டும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ தண்ணி சேர்த்தி 3லேருந்து 4 முறை இது ரெண்டத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதில் தண்ணி சேர்த்தி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. 3 மணி நேரத்துலேயே பார்த்தோம்னா இந்த 2 பருப்புமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் நான் இன்னைக்கு ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்தினா போதும். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு இந்துப்பு, ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லியுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சொரக்காய் பாதி சைஸ்க்கு தோலெல்லாம் நீக்கிட்டு சொருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே மாவில் போட்டுடலாம். சேர்த்தி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். வெயிட் லாஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீர் காய்கள் நம்ம சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான நீர் சத்து காய்கள் இருந்துமே கிடைக்கும். உங்களுக்கு சொரக்காவோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா முட்டைகோஸ், பீட்ரூட், கேரட் இது போல் காய்கறி கூட சேர்த்திக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. இதில் இதுக்கு மேலே தண்ணி சேர்த்த வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்தனோம்னா தண்ணி ஆட்டம் ஆகிடும். அதனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு முறை கலந்து வச்சுட்டு மாவை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கடல் பாசம், காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை 2ஆக கீத்தல் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையுமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் கருகாமல் இருக்கிறதுக்காக. வெங்காயம் பார்த்தோம்னா நல்லாவே ப்ரௌன் கலரில் முருகி வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். மிதமான சூட்லேயே இது போல் கலந்துடும்போது இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா வரும். அதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த 1 கிலோ சிக்கனை போட்டு சிக்கனையும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். போடும்போதே கூடவே மசாலாவும் போட்டுட்டோம் அப்படின்னா சிக்கனில் மசாலா நல்லா பிடிச்சிக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, நான் மசாலா எல்லாமே சேர்த்தி நான் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சிக்கனோட சேர்த்தி போட்டுக்கிறேன். இது கூட ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் சேர்த்தும்போது சிக்கன் நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக வெந்து வரும். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்துட்டுக்கணும்.
சிக்கனை வேக வச்சிடலாம். ஆனால் அப்பப்போ ஒரு 2லேருந்து 3 தடவையாவது சிக்கனை நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் மசாலாவோட. அப்போ தான் மசாலா எல்லாமே கோட் ஆகி எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நான் இந்த சிக்கன் கிரேவிக்கு யூஸ் பண்ண குழம்பு மிளகாத்தூள், அதாவது மசாலா எல்லாமே சேர்த்தி போட்டு அரைச்சது ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் 2லேருந்து 3 முறை நல்லா கலந்தும் விட்டுருக்கேன். சிக்கனில் இருந்தே தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நான் 3 நார்மல் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். நான் குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆட்டம் அப்படி வைக்க போகிறதில்ல. கொஞ்சம் நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் அளவாக தான் தண்ணி சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். திரும்பவும் மூடி வச்சு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் கிரேவியுமே பாருங்கள் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா கலந்துட்டுட்டோம்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான சிக்கன் கிரேவி சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் விட்டாச்சு. ஸோ மாவில் இருக்கிற அந்த சொரக்காய் தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் அது நல்லா மாவோட சேர்த்தி மர்ஜ் ஆகிருக்கிறதுனால ரொம்ப தண்ணியாக இல்லை. தோசை ஊற்றுறதுக்கு நல்ல கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. தோசைக்கல் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இது போல் நைஸாகவே தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சே தான் இந்த தோசை வேக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இது போல் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா சில டைம் எங்கேயாவது கொஞ்சம் திப்பியாக இருந்தாலுமே அது கொஞ்சம் நல்லாவே ஃப்ளாட்டன் ஆகி தோசை நல்லா வெந்து வரும். தோசை 2 பக்கமும் நல்லா முழுமையாக வெந்திருக்கு. இந்த தோசை ஒன்று சாப்பிட்டாவே போதும். நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும். ஸோ அரிசி சேர்க்காம தான் நம்ம இந்த தோசை ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் அரிசி சேர்க்காத ரெசிபீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே அப்லோட் பண்ணுறோம்.